இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப 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 ஹெல்தி. அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருந்தனால வந்து 3 எடுத்துக்கிட்டேன். நிறையா பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. கம்மியாக பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய கீரை போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாங்கிறக்காக இவ்வளோ கீரை வந்து மொத்தமாக போட்டு அப்படியே வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி கீரையை நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்தை ஒரு சைடாக சாய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அப்படியே நம்ம வடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு அப்படியே பரவி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து போயிடும். இல்லைன்னா வந்து தண்ணியோடு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அடியில் தண்ணி நின்று அப்படியே கீரை வேகிற மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம். நீங்கள் எந்த கார சட்னி பண்ணாலும் கொத்தமல்லி, சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எது சேர்த்துக்கிட்டாலும். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் கீரை வந்து கொஞ்சம் நுனி தண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கிள்றப்பவே கிள்ளி வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வந்து இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போ வந்து கீரை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அடியில் அப்படியே வந்து இருக்கும். நீங்கள் கீரை போட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குறைச்சி நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 4-5 பல் பூண்டு. இப்போ பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. இந்த சட்னி வைக்கிறதுல முக்கியமாக வந்து தண்ணி மட்டும் பார்த்துக்கணும். தண்ணி இப்போ அங்கே நின்றுச்சு அப்படின்னா அந்த கீரை வெந்துடும். வதங்கவே வதங்காது. டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா வதங்கிடும். இந்த அளவுக்கு சூப்பராக வந்து கீரை வதங்கிடணும். இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் மிளகு தக்காளி கீரை போட்டதுக்கு பதிலாக வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான். கொஞ்சம் கடலப்பருப்பு, இது ஆப்ஷனல் தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப திப்பி திப்பியாக இருக்க மாதிரியே அரைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தாலே இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும். நான் இந்த அளவுக்கு தான் வந்து கொஞ்சமாக வந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த முருங்கைக்கீரை சட்னியும் சரி, இந்த சட்னியும் சரி கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கீரையிலிருந்து அந்த இதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் புளிக்குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே பச்சையாகவே வைக்கலாம். இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வயிற்று புண்ணு, அல்சர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை